பிரைஸ் லார்ட். அமெரிக்காவில் கலிஃபோர்னியா என்ற மாநிலத்தில் ஒரு கருப்பு மனித இனத்தை சேர்ந்த 2 சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. ஒருத்தர் பேர் போத்தம் ஜீன், இன்னொரு ஜீன் அப்படின்னு வரும். அதில் ஒரு நாள் அவர் அமைதியாக வீட்டில் அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே வந்து அவங்களோட துப்பாக்கி எடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த வாலிபனை தலையிலேயே சுட்டு கொன்னுட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எந்த ஒரு குற்றமும் செய்யலை. நல்ல வாலிபன், நிறைய பேருக்கு அவனை பிடிக்கும். ரொம்ப அமைதியான வாலிபன். அமைதியாக சாப்பிட்டுட்டு இருந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த நேரத்தில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆம்பர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே வந்து தலையிலேயே சுட்டு அவனை கொண்டுட்டாங்க. அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸரை பிடிச்சிட்டு போயிட்டு, ஏன் நீங்கள் கொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னோடய அப்பார்ட்மெண்ட் வந்து 12th ஃப்ளோருங்க. 12th ஃப்ளோருக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த ஃப்ளோரில் 4th ஃப்ளோருக்கு தெரியாமல் போயிட்டேன். இது ஏன் அப்பார்ட்மெண்ட்டுன்னு நினச்சிட்டு ஏன் அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி இந்த பையன் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அவனை துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டேன் அப்படின்னு சாதாரணமாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஒருவேளை தெரியாமல் அவங்க போயிருந்தாலும், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிருந்தாலும் அவங்க ஏன்ப்பா என் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான்னு கேட்டுட்டு விட்டுருந்துருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு உள்ளே போய் திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சி வச்சிட்டாங்க. போலீஸ் ஜெயிலில் போடுறதுக்காக பிடிச்சி வச்சிட்டாங்க. இந்த இறந்து போன வாலிபனுக்கு ஒரு சகோதரன் இருக்கான் பாருங்கள். அந்த சகோதரனுக்கு பயங்கரமான மன கஷ்டம். அந்த சகோதரன் எப்படியாவது இந்த போலீஸ் ஆஃபீஸரை பழி வாங்கணும், எப்படியாவது இவங்களை நம்ம கொன்னே தீரணும், எப்படி என் தம்பியை, அதுவும் அமைதியாக இருந்த தப்பே செய்யாத ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்த தம்பியை எப்படி இந்த லேடியை வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சங்கடத்தோட எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெறியாக சுற்றுறாரு. எப்படி கொல்லலாம், பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணுறாரு. என்ன பண்ணலான்னு. ஆனால் இந்த மனுஷன் பாருங்கள், இந்த இறந்து போன வாலிபனோட சகோதரன் சர்ச்சுக்கு போகிற ஒரு வாலிபன். ஒரு நாள் அவருக்கு சபைக்கு போகிறாரு. சபையில் பேசப்படுற வசனத்தெல்லாம் கேட்குறாரு. அப்போது அவன் உள்ளத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மகனே நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் யோசிக்கிறான், பயங்கரமாக யோசிக்கிறான். கடைசியாக ஒரு முடிவு பண்ணுறான், ஆண்டவரே நான் வந்து இவங்களை கொல்ல போகிறது கிடையாது, பழி வாங்க போகிறது கிடையாது, அவங்கள நான் முழுமையாக மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் ஜெபம் பண்ணிவிட்டு அவர் முடிவு எடுத்துட்டார். இப்போ நான் இனி வந்து இவங்களுக்கு பழி வாங்க போகிறதில்ல. ஆண்டவரே நீர் ஏதாவது பண்ணினீர் என்றால் அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து என் மனசுக்குள்ளே கசப்பை வளர்த்து கொள்ள போகிறதும் இல்லை, பழி வாங்க போகிறதும் இல்லை. அந்த லேடி, அவனோட சகோதரனை சுட்டு கொண்ட லேடியை நான் மன்னிக்க போகிறேன், நான் நேசிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கோர்ட்டுக்கு போகிறாரு. அந்த கோர்ட்டில் அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து கேட்கப்படுது. கேஸில் கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஜட்ஜு உட்காந்துட்ருக்காரு. அந்த இறந்து போன சகோதரன் ஒரு ஜீன் உட்காந்துருக்காரு. அடுத்தது அவங்க அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சுட்டாங்க இல்லையா, அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸரும் உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது எல்லாரோட பேச்சையும் கேட்குறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாரு. அடுத்தது அவங்க அம்மா அப்பாட்ட கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அடுத்தது இந்த பையன், அதாவது அந்த இறந்து போன சகோதரன் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா தம்பி நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஜட்ஜ் கிட்ட அவர் சொல்கிறாரு, ஜட்ஜ் நான் வந்து அவங்கள முழுமையாக மன்னிக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு பர்மிஷன் கொடுங்க. என்ன பர்மிஷன்னா, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், அவங்கள முழுமையாக நான் நேசிக்கிறேன் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்காக அவங்கள நான் ஒரு நிமிஷம் கட்டி பிடிக்கணும், அவங்கள வந்து ஒரு ஹக் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணும்போது சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்க எனக்கு கற்றுக் கொடுக்குறார், நானும் அவங்கள முழுமையாக மன்னிக்கிறேன், முழுமையாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணுறாரு. அந்த ஹக் பண்ண அந்த தருணம் இருக்குது பாருங்கள், அந்த போலீஸ் ஆஃபீஸரோட கடினமான இருதயத்தை முழுமையாக மாற்றிடுச்சு. முழுமையாக இந்த மனுஷன் மன்னிச்சதுனால இந்த மனுஷனுக்குள்ள கசப்பு இல்லை, மன்னிச்சிட்டாரு அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் உணர்ந்த அந்த மாத்திரத்தில் அவங்களுடைய கல்லான இருதயம் மாறிடுச்சு. ஒருவேளை அவங்க அதுக்கப்புறம் 10 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கலாம். அது சட்டத்தின்படி செய்ய வேண்டிய அவங்க குற்றத்திற்காக அவங்களுக்கு கிடைச்ச பாடமாக இருக்கலாம், கிடைச்ச
தண்டனையாக இருக்கலாம், அதை அவங்க முடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சகோதரி அன்றையிலிருந்து ஒரு மாறுபட்ட சகோதரியாக அவங்க ஜெயிலில் காணப்பட்டிருப்பாங்க. இதுக்கு காரணம் முழுமையாக ஒரு சகோதரன் அவனுடைய சகோதரன் இறந்தது சுட்டதையும் மன்னித்து சுட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸரை மன்னித்ததுனால ஒரு மாற்றத்தை அந்த ஒரு என்டையர் கோர்ட், அந்த முழு கோர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை அன்னைக்கு அனுபவிச்சுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அந்த போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாருமே உணர்ந்தாங்க, ஒரு மாற்றத்துக்குள்ளாக கடந்து போனாங்க. இதுதான் நம்ம வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்க. யார் நமக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு எதிராக நம்ம கசப்பை வளர்த்து கொள்ளக்கூடாது, ஆனால் மன்னிச்சு மறக்கணும். எந்த ஒரு கசப்பும் உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்க கூடாது அப்படின்னு நமக்கு வசனம் கற்று தருது. ஒரு வசனத்திற்கு நேராக நம்ம திருப்பலாம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நம்ம என்ன பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. என்ன நிலைமையில் இருந்தாலும், எவ்வளோ ஒரு பெரிய துரோகமாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே உங்களை அவங்க நடத்திட்டு போனாலும் அவங்களையும் நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இன்னும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்கள் மன்னித்து மறக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். எப்படி மன்னித்து மறக்க முடியும்? ஒருவேளை யாரோ ஒருத்தவங்க எனக்கு எதிராக ஏதாவது பண்ணிட்டாங்க, நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறேன், ஆனால் மன்னிச்சுட்டு நான் வேறு யார்ட்டையாவது போயிட்டு அவன் யார் தெரியுமா, எனக்கு எப்படி துரோகம் பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு நான் யார்ட்டையாவது போய் சொல்கிறேன்னா நான் முழுமையாக மன்னிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவர் முழுமையாக மன்னிக்கணும்னு எதிர்பார்க்குறார். நீங்கள் முழுமையாக மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் அதை பற்றி சொல்ல போகிறது கிடையாது. 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு எனக்கு 5 வருஷம் கழிச்சு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் முழுமையாக மன்னிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அந்த மன்னிக்கும் இருதயத்தை நமக்கு தருவாராக. நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள தேவனே, அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு மன்னிக்கும் இருதயத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கலிஃபோர்னியாவில் நடந்த அந்த ஷூட்டிங் இன்சிடெண்ட் நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. எப்படி அந்த சகோதரன் தன் சகோதரன் மரணத்தையும் அதை சுட்ட போலீஸ் ஆஃபீஸரையும் மன்னித்தானோ ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டானோ, உம்முடைய அன்பு எங்களையும் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் யாருக்கு விரோதமாகவும் எந்த காரணத்திற்காகவும் கசப்பில்லாதபடி உம்முடைய அன்பினால் நிறைந்தவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.